பொதுவா நம்ம பணப்பையில அல்லது பர்ஸ்ல வந்துட்டு என்ன விதமான மங்கள பொருட்கள வச்சா வீட்ல அதிர்ஷ்டம் உண்டாகும் அல்லது அந்த பணம் குறைவில்லாம இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்த்துரலாம். பொதுவா இப்ப நம்ம பீரோல இல்லைன்னா ஏதாச்சும் பையில நம்ம பணத்த வைக்கிறோம் அப்படின்னா, அ சிவப்பு நிற பட்டு வஸ்திரம் அல்லது மஞ்சள் நிற பட்டு வஸ்திரம் விரிச்சு வைக்கிறது நல்லதும்பாங்க. இப்ப பீரோல எல்லாம் வைக்கும்போது. அப்படி வைக்கிறோன்னா, அங்க கொஞ்சமா மல்லிகைப்பூ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே அந்த வாசம் மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக விரலி மஞ்சள் அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம்பு ரொம்ப முக்கியமானது. பச்சை கற்பூரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில மங்கள பொருட்கள் அங்க வைக்கும்போது, பண ஈர்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறது பொதுவா உள்ள கருத்து. இப்ப நம்ம பர்ஸு அப்படின்ட்டு நம்ம போறோம் அப்படின்னா, இப்ப இந்த விரலி மஞ்சளையோ, அல்லது நம்ம சொன்ன மாரி ஏலக்காயோ, அல்லது பச்சை கற்பூரத்தையோ உள்ள வைக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா, அப்படிலாம் வைக்க முடியாது இல்லையா? இயல்பா நம்ம அ மணி பர்ஸ் வச்சிருக்கோம், அல்லது வாலெட் வச்சிருக்கோம் அப்படின்னா, அதுக்குள்ள இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப அங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவா நீங்க வாலெட் வாங்குறீங்க, பர்ஸ் வாங்குறீங்கன்னா, ஆ முதல்ல சொன்ன மாரி நீங்க என்ன பண்ணலாம்னா, மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பட்டு வஸ்திரம் இருக்கு இல்லையா? அத உள்ள வச்சுட்டு, அதுல நீங்க பணத்த வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படும். இத வச்சா பணத்த ஈர்க்குமா அப்படின்னா, இது ஈர்க்கும் தன்மை உடையது, மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதன் வகையில வந்துட்டு இத நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஆனா, உழைக்காம நம்ம இத மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எந்த நேரத்திலயும் பணம் வந்து சேராது அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்கணும். சரி, பல்வேறு வகையில நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்கோம். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பவுமே சில்லற காசு கொஞ்சம் அந்த பர்ஸ்லயோ அல்லது காசு பையிலயோ அல்லது பீரோலயோ இருக்கிற மாரி பார்த்துக்குங்க. அது இன்னுமே நல்லது. அந்த ஒளி, அதனால உண்டாகக்கூடிய ஒளி அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறது. எப்பவுமே நம்ம பணம் சம்மந்தப்பட்ட சிந்தனைய கொடுக்கும். அப்படிங்கும்போது இயற்கையாவே அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க பின்பற்றி பார்க்கலாம். இப்ப நம்மளுக்கு பணத் தேவை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல. ஒரு சிலருக்கு இது எதுவுமே செஞ்சுமே பணம் வரல. நல்லா உழைக்கிறாங்க, பணம் தங்க மாட்டேங்குது. அப்படின்னா, அவங்க கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்க யூஸ் பண்ற அந்த பர்ஸ் அல்லது வாலெட் அது இருக்கு இல்லையா? இப்ப சில பேர் லெதர் வந்துட்டு விரும்பி வாங்குவாங்க. இந்த கலர் வேணும், இந்த மாரி வேணும் அப்படின்ட்டு. அந்த பர்ஸ்ல பணமே தங்க மாட்டேங்குது அப்படின்னா, நீங்க ஒண்ணே ஒண்ண மட்டும் முயற்சி பண்ணி பாருங்க. இனிமேல் லெதர்ல வந்துட்டு எதுவும் வாங்காம, ஒரு ரப்பர்லயோ அல்லது வந்து சணல்ல செஞ்ச மாரி இருக்கக்கூடிய பைகளையோ நீங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றத்தை உண்டாக்கும். சில பேத்துக்கு அந்த லெதர் அப்படிங்கிறது, அந்த தோல்ல செய்றது இல்லையா? அது ஒத்துக்க மாட்டேங்குது. அனுபவத்திலயும் பார்த்தது. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு அத நீங்க தவிர்த்துட்டு, ஆ மத்த பொருட்கள், மாற்று பொருட்களுக்கு நம்ம போயிடுறோம். சணல்ல செஞ்சது, கயிறுல செஞ்சது அல்லது துணி பையில மாரி செஞ்சுக்கிட்டாலோ, அல்லது இன்னும் சொல்லப்போனா நீங்க ரப்பர்ல பர்ஸ் தான் வச்சிருக்கணும், மத்த துணிலாம் கிடைக்காது அப்படின்னா, நீங்க ரப்பர்ல இருக்க மாரியானது வேற மெட்டீரியல்ல செஞ்சத வந்து நீங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அது பண ஈர்ப்பை ஏற்படுத்தி கூட சில நேரத்தில தரும். அப்படிங்கிறனால இத செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது உண்டாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஆனா, எதா இருந்தாலும் மனசுல வச்சுக்கங்க. கடினமான உழைப்பு, பிறருக்கு துன்பம் தராத மனது, பிறரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத மனதுக்கு பணம் அதுவா தேடி வரும்.